சரி, ஓகே. அப்ப லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க பேசிக்கா சடப்பொருட்கள் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்து சடப்பொருட்கள் சம்பந்தமான விஷயத்தை பார்த்து முடிச்சுட்டு அதுல சில விஞ்ஞானிகள் சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் எம்பிடோக்ளஸ் பார்த்தாங்க. செகண்டா நாங்க பார்த்து கொண்டது டிமோக்ரட்டிஸ். அதுக்கு பிறகு பார்த்தது பிளேட்டோ அரிஸ்டோட்டலும். அதுக்கு பிறகு நாங்க பார்த்தது ஜோன் டால்டன். ஜோன் டால்டன் அணுக்கொள்கைகள் என்னன்னு சொல்லி பார்த்து தற்காலத்துல அந்த அணுக்கொள்கை ஏன் நாங்க பிழை என்று சொல்றோம்னு சொல்லி விஷயம் ஃபுல்லாவே செஞ்சாச்சு, பார்த்து முடிச்சாச்சு. சரி. புதுசா ஜாயின் பண்ணி ஆட்கள் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நான் கடைசியில கிளாஸ் எண்ட்ல நம்பர் எழுதுறேன். அதுக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. உங்களை நான் யூடியூப் லிங்க் சென்ட் பண்ணிக்கிறேன். அதை அப்லோட் பண்றேன். நீங்க அதை என்ன செய்யலாம், பார்த்துக் கொள்ளலாம். மிஸ் பண்ற கிளாஸஸ் நீங்க அங்க பார்த்துக் கொள்ளலாம். சரி, ஓகே. அப்ப எங்களுக்கு அது ஃபுல்லா முடிஞ்சுது. அப்ப உண்மையிலேயே அடுத்தது நாம என்ன விஷயத்த பார்க்கணும்னு சொன்னால் இந்த மின்னியல்பு சம்பந்தமான விஷயத்தை தான் பார்க்கணும். இந்த சடப்பொருட்களின் மின்னியல்பு. சரி. அப்ப அது என்னத்தை பற்றி நாங்க கதைக்க போறோம்டா, சடப்பொருட்கள் யாவும் ஏற்றம் கொண்ட துணிக்கைகளினால் ஆக்கப்பட்டவை. இது எங்களுக்கு தெரியும். சரி. அதாவது மின்னியல்பு உடையவை. ஏற்றம் கொண்ட துணிக்கைனா நேரேற்றமாகவும் இருக்கலாம் அல்லது மறு ஏற்றமாகவும் இருக்கலாம். சரி. அப்ப இப்படியான இயல்புகளை கொண்டதாக தான் காணப்பட போய் அதிலேயும் சடப்பொருட்களின் மின்னியல்பு முதலில கூறியது யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஜோன்சன், ஜி ஸ்டோனி. சரி. அதாவது இதுல என்ன விஷயம் சொல்றேன்னு சொன்னால் இந்த சடப்பொருட்கள். சரி. இந்த சடப்பொருட்களின் மின்னியல்பை பெற்று சடப்பொருட்களின் மின்னியல்பு மின்னியல்பு பற்றி முதலாக கூறிக்கொண்டது யாருன்னு பார்த்தால் ஜோன்சன், ஜி ஸ்டோனி. சரி. ஸ்டோனி, ஜோன்சன், ஜி ஸ்டோனி என்பவர் முதலாக சொல்லியிருக்கிறார். அப்ப இதுல என்ன சொன்னார் சொன்னால் மின்னைக்காவும் அடிப்படை அலகை இலத்தல் என பேரு. கவனமா வழங்கிக் கொள்வோம். மின்னைக்காவும் அப்ப இதுல சொன்ன விஷயம் என்று சொன்னால் எங்களோட கரண்டற்காக சரி, எங்களோட மின்னைக்காவும் அடிப்படை அலகு. அது நான் என்ன சொல்றேன், என்னோட பெயர் தர எலக்ட்ரன் என்ன சரி. மின்னைக்காவும் அடிப்படை அலகை எலக்ட்ரான் என பெயரிட்டவர் தான் யாருன்ற ஜான்சன், ஜி ஸ்டோனி. அப்ப எலக்ட்ரானுக்கு பேரை வச்சது யார்? உண்மையிலேயே எலக்ட்ரானுக்கு பேரை வச்சது ஜான்சன், ஜி ஸ்டோனி தான். எலக்ட்ரானுக்கு என்ன செய்யவர் பேரை வச்சு கொண்டவர். ஆனால் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது நாங்க எழுத பார்க்க போறோம். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார்? எங்களுக்கு ஜே ஜே தாம்சன் நாங்க இனி பார்ப்போம். பட் கவனமா இருக்கணும், பேரை வச்சது ஜான்சன், ஜி ஸ்டோனி. ஸ்டோனி தான் பேரை வச்சது, கண்டுபிடிச்சது ஜே ஜே தாம்சன். அப்ப இவர் சடப்பொருட்களுக்கு ஒட்டுமொத்தமா மின்னியல்பை பற்றி சொன்னதுதான் ஜோன்சன், ஜி ஸ்டோனி. அதுலயும் ஸ்பெசிபிக்கா நாங்கள் யாரை பத்தி பார்க்கணும்னு சொன்னால் இந்த மெட்டல்ஸ். சரி. இந்த மெட்டல்ஸ் உலோகங்கள மின்ரசாயன நடத்தை. சரி. எலக்ட்ரிக்கல் பிஹேவியர். சரி. எலக்ட்ரிக்கல் பிஹேவியரை பற்றி முதல்ல சொன்னது யார்? மெட்டல்ஸ் இந்த மின் ரசாயன நடத்தை. மின் ரசாயன நடத்தை. சரி. இதை ஃபர்ஸ்ட் சொன்னது யார் தெரியுமா? மின் ரசாயன மெட்டல்ஸ் இந்த மின் ரசாயன நடத்தையை ஃபர்ஸ்ட் சொன்னதை யார் தெரியுமா உங்களுக்கு? anyone? கெல்வானி. சரி. கெல்வானி விஞ்ஞானி தான் மெட்டல்ஸ் இந்த உலோகங்கள மின் ரசாயன நடத்தையை முதலா எடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் எங்க கெல்வானி தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சவர், சொல்லி கொடுத்தவர். இதை வந்து தெரிய வேண்டிய விஷயம். சரிதானே? இப்ப இது நோட்ஸ் நான் சொல்லிக்கொண்டு போறேன்னா நோட்ஸ் நீங்க என்ன செய்ய போறீங்க? எழுத போறீங்களா? இல்ல இதே சொல்ற விஷயங்கள் அப்படியே நீங்க என்ன செய்ய போறீங்க? திருப்பி ரெக்கார்டிங் பார்த்து நீங்க எழுத போறீங்க. கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணீங்களா பெட்டரா? உங்களோட ஒப்பீனியன் எனிவன்? உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா பெட்டரா?
தியரி சொல்றதா இல்லாட்டி நான் ஓகே விளங்கப்படுத்திட்டு போனா நீங்க தியரி போய் பார்த்து எழுதுவீங்க. மெர்ஷினி, தயாளன், சாம்ரியா, வைஷா. ஓகே வைஷால் ஏன் லேட் ஜாயின் பண்ணது, என்ன இஷ்யூ? சார் அம்மா இப்பதான் வந்தவா தான் ஓகே கொஞ்சம் லேட். ஓகே சரி ஓகே சின்ன விஷயம் தான் சொன்னா ரிப்பீட் பண்ணிட்டே போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்னா சடப்பொருட்களோட மின்னியல். சடப்பொருட்களோட மின்னியல்பை பற்றி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொன்னது யாருன்னு சொன்னா ஜான்சன் ஜி ஸ்டோனிங். அப்ப அவர் என்ன அடிப்படை விஷயத்தை சொன்னாருன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் கரண்ட எலக்ட்ரிக்கல் கரண்ட கேரி பண்ற கேரி பண்ணி சொன்னது போற பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ட எலக்ட்ரான் என்ன செய்யறது பேரிட்டல். அப்ப எலக்ட்ரான பேரிட்டது யாருன்னு சொன்னா ஜான்சன் ஜி ஸ்டோனி தான் என்ன செய்தவர் பெயரிட்டு கொண்டு. அதே நேரம் மெட்டல்ஸ் இருக்குன்னா உலோகங்களோட மின்ரசாயன நடத்தை, அதாவது எலக்ட்ரிக்கல் பிஹேவியர், மின்ரசாயன நடத்தையை ஃபர்ஸ்ட் சொன்ன யாரோட பார்த்து சொன்னாலும் கெல்வானி. இவங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டும், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி ஓகே. அப்ப இது முடிஞ்சோன்னு சொன்னால் அடுத்தது நாங்க போக போற விஷயம் தான் என்னது, சடப்பொருளின் மின்னியல்புக்குரிய சான்றுகளை பற்றி பார்ப்போம். சரி என்ன பார்க்க போறோம், சடப்பொருளின் மின் இயல்பிற்குரிய சான்றுகள். சரி ஓகே. அதாவது எங்களோட மெத்தட்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் பிஹேவியர்ஸுக்குரிய எவிடன்ஸ் பற்றி தான் நான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். சரி வைஷா நான் இங்கிலீஷ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி போறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னேன்னு செய்யணும் சொல்லிக்கொள்ளும். சரி என்னோட மெத்தட்ஸ் இந்த எலக்ட்ரிக்கல் பிஹேவியர்ஸுக்குரிய எவிடன்ஸ் என்னென்ன மெத்தட் தான் செய்ய போறோம் பார்க்க போறோம். உண்மையிலேயே நாங்க மெத்தட்ஸ்ல 3 ஆஃப் ஸ்டேஜஸ் பார்த்தோம், 3 நிலைகள் பார்த்தோம். என்னன்னு திண்மம், திரவம், வாயு, இந்த 3 நிலைகளை பார்த்தாங்க. அப்ப திண்மத்திலே எப்படி இந்த மின்னியல்பு பங்களிப்பு செய்யுது, திரவத்தில் என்ன மாதிரி இருக்குது, வாயுல என்ன மாதிரி இருக்குது என்ற கன்செப்ட் நான் செய்யணும் கிளியரா பார்த்து கொள்ள கிளியரா செய்யணும் பார்த்து கொள்ள. அப்ப எங்களுக்கு ஃபர்ஸ்டான நாளிலையும் சடப்பொருள் மின்ரசாயனங்களுக்குரிய சான்றுகள்ல நான் ஃபர்ஸ்டா யாரைதான் எடுக்க போறேன்னு சொன்னால் திண்மம். ஃபர்ஸ்டா நான் யாரை எடுத்துக்கொள்றேன், திண்மம் என்ற ஒரு ஆளை எடுத்துக்கொள்ளும். அப்ப திண்மத்தை பொறுத்தவரைக்கும் நாங்கள் பேசிக்கா சின்ன வயசுல எங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன செஞ்சிருக்கோம். என்ன செய்வோம், ஒரு சீப்பையோ அல்லது ஏதாவது தலையில செய்வோம், உருவாக்கி போடுறோம். சின்ன கடதாசிகள் அப்படி என்ன செய்யப்படும், அது ஆடுற மாதிரி பறக்கிற மாதிரி நாங்க பார்த்துருவோம். நிலைநீர் தூண்டல்கள் என்ன செய்யறாங்க பார்த்துருக்குன்னா. அப்ப இந்த திண்மம்ன்றதுல 2 வகையான உதாரணங்கள் தான் பார்க்க போறோம். ஒண்ணு நான் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் சரி ஒன்று என்னது கண்ணாடி கோல். ஒன்று கண்ணாடி கோல், அதாவது கிளாஸ் ரோட்டை பயன்படுத்த போறோம். இன்னொன்றுக்கு நான் என்ன பயன்படுத்த போறோம்னு சொன்னால் எபனை கோல். கண்ணாடி கோலும் எபனை கோல் என்ன செய்யுது பயன்படுத்தி கொள்றோம். அட் த சேம் டைம் நான் இங்கால கண்ணாடி கோலையும் பயன்படுத்தும் போது பயன்படுத்துற துணிக்கு என்ன பேர் சொன்னா பட்டு துணியை பயன்படுத்து. சரி இங்கால நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கால இவரை பயன்படுத்துறது என்னது பட்டு துணி. அதே மாதிரி இவருக்கும் நான் பயன்படுத்தி கொள்றேன் இது கம்பளி துணி. சரி அப்ப நான் பயன்படுத்துற 2 செட் அமைப்புகள் என்ன, ஒன்று கண்ணாடி கோலும் பட்டு துணியும், அடுத்தது எவனை கம்பளி துணி. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த கண்ணாடி கோலையும் பட்டு துணியை நாங்கள் ஒவ்வொரு உறைஞ்சி அடங்கி பிடிக்கும் பொழுது கண்ணாடி கோலத்தை என்ன செய்ய மாட்டால் நேரேற்றத்தை பெற்றுக் கொள்ளுது. கண்ணாடி கோலை என்ன செய்வதற்கு நேரேற்றத்தை பெற்றுக் கொள்ளுது. அதே மாதிரி எவனை கோலை அம்பத்துலையை நான் உறைஞ்சு போகுது, எவனை கோலத்துக்கு என்ன எதிர்ப்பதுன்னு சொன்னால் மறையேற்றத்தை பெற்றுக் கொள்ளலாம். எவனை கோலை எதிர்ப்பதற்கு மறையேற்றத்தை பெற்றுக் கொள்ளும். அட் சேம் டைம் கம்பளி துணி பட்டு துணி என்ன செய்யுது, இவர் மைனஸ் பிளஸ் வழியாக இவர் என்ன எழுதப்பட்டுக் கொள்கிறார், மைனஸ் என்ன செய்கிறார் பெற்றுக் கொள்கிறார். அதே நேரம் கம்பளி துணி என்ன எழுத
திண்மத்தில முதல் அதே தெரிஞ்சிருக்க இது யாருக்கு திண்மம் சம்பந்தமான விஷயம். ஓகே தானே? இதுல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாருக்காச்சும் ஏதாவது பிரச்சனை இருக்காதுல்ல? கரெக்டா புரியுதா? வயசுல விட கரெக்டா? ஆமாம் சார். ஓகே சரி. அப்ப இதை நாங்க என்ன செய்வோம்? இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது ஓகேன்னு சொன்னா அடுத்தது நாங்க போட்டோம். சரி, ஓகே. தேவையான நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறனாலும் எடுக்கலாம், அல்லது என்ன செய்யலாம், இதை அப்லோட் பண்ணுங்க, அங்கேயே நீங்க என்ன செய்யலாம், பார்த்து கொள்ளலாம். சரி, ஓகே. சரி, ஓகே. அடுத்தது நாங்கள் மீறி என்ன பிரச்சனை பார்க்க போறோம்னு சொன்னால், எங்களுக்கு திரவத்துல நாங்க பார்க்க போறோம். சரி, அடுத்த நாங்க பார்க்க போறோம் என்னதுல, ரெண்டாவது திரவம். சரி, திரவம் என்ற ஒரு கன்செப்ட்ல என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். அப்ப திரவத்துக்கு நாங்கள் உதாரணமா கலைக்க போறது என்னன்னு சொன்னால் மின் பகுப்பு பரிசோதனைகள். சரி, இந்த விடையில போறோம். மின் பகுப்பு பரிசோதனைகள். ஓகே, மின் பகுப்பு பரிசோதனைகளை பற்றி தான் நான் என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். அப்ப உண்மையிலேயே இந்த மின் பகுப்பு பரிசோதனைகளில் மின்வாய்கள் செய்வோம், உலோகங்கள் படிவது, சரி, வாயுக்கள் விடுவிக்கப்படுவதும் திரவங்களை மின்னியற்கக்கூடிய சான்றான என்ன செய்ய போறோம், கதைக்க போறோம். சரி, ஓகே. அதை பற்றி கதைக்கிறதுக்கு முதல் நான் பேசிக்கா கொஞ்சம் விஷயம் செய்யறேன் கதைக்கிறேன். சரி, அதுக்கு மேல ஒரு விஷயத்தை கதைச்சுன்னா அந்த விஷயத்துக்கு வந்துடும். ஏனென்றால் இந்த மின்வகுப்பு பரிசோதனையிலேயே சரி என்னென்ன விஷயம் உங்களுக்கு மெயினா தேவைன்னு சொன்னால் உண்மையிலேயே முதலாவது என்ன மின்வகுப்பு பரிசோதனையில் மின்வாய்களில், சரி, நான் எலக்ட்ரோட்ஸ், சரி, மின்வாய்களில், சரி, மின்வாய்களில் ரெண்டு விஷயங்கள் நடக்கலாம். ஒன்னு என்ன செய்யறது, உலோகங்கள் படிவடையலாம். ஒன்னு என்ன செய்யலாம், டிபாசிட் ஆகலாம். சரி, உலோகங்கள் படிவடைதல் ஒன்று. இரண்டாவது விஷயம் நாங்கள் என்ன ஆகலாம் என்று சொன்னால் வாயுக்கள் வெளியேறுதல். வாயுக்கள் வெளியேறுதல் ரெண்டு விஷயத்தை நாங்க செய்யணும் பார்த்துக்கணும். இந்த ரெண்டு இயல்பா இருக்கு. திரவங்களின் மின்னியற்கக்கூடிய சான்றாக நான் செய்யறேன், கேரளை கொள்ளலாம். ஓகே, அதுவும் இருக்கு. இதுல நான் எடுத்துக்கொள்ற ஒரு உதாரணம் நீரின் மின் பகுப்பு. நீரின் மின் பகுப்பு என்ற ஒரு விஷயத்தை நான் செய்யறேன், எடுத்துக்கொள்ளும். உண்மையிலேயே நீரின் மின் பகுப்புல எங்களுக்கு என்ன நடக்க போகும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே ரெண்டு H plus equals ரெண்டு H plus equals என்ன செய்யப்பட போகுது, ரெண்டு இலத்திரன்களை வாங்கி என்னவா H2 கேஸ் ஆக செய்யறப்ப இது ஒரு வகையானதா. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் H2O liquid. சரி, H2O liquid இருக்க போகுது. சரி, இந்த H2O liquid இருக்கிறது என்னவா வரப்போறாருன்னு சொன்னால் இவர் முதலாவது என்னவா மாற்றம் அடைகிறார், O2 கேஸ் என்ன செய்யறார், மாற்றம் அடைகிறார். O2 கேஸ் என்ன செய்யறார், மாற்றம் அடைகிறார். அதே நேரம் இங்க என்ன வருது, H பிளஸ். அதே நேரம் சமப்படுத்துறதுக்கு என்ன பண்ணும், ஒரு இலத்திரன் என்ன செய்யறது, போட்டுக்கொள். ஒரு இலத்திரன் என்ன செய்யற, போட்டுக்கொள். அப்ப இதுல எதுவுமே இல்லையே, இதுல ரெண்டு நாள் போட்டுக்கணும்னு சொன்னா O2 சரி. அப்ப இங்க என்னது, 4H பிளஸ் 4 இலத்திரன் H பிளஸ் என்ன செய்யுங்க, எக்வஸ். அப்ப இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா கிளியரா விஷயத்தை விளங்கிக்கணும். என்ன நடக்குதுன்னு சொல்லி கிளியரா விஷயத்தை விளங்கிக்கணும். இது H பிளஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் சொன்னா பிளஸ் 1, இவரோட ஆக்சிடேஷன் ஸ்டேஜ் சொன்னா 0. ஆக்சிடைகள் என்றால் பிறகுதான் படிப்போம். பட் உங்களுக்கு சொல்லிட்டார்
இவருடைய ஆக்சிஜன் நிலை H பிளஸ் ஆக்சிஜன் நிலை +1 சரி H பிளஸ் ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடேஷன் நம்பர் அதை என்ன சொல்லலாம் +1 சரி +1 ஆக்சிடேஷன் நம்பர் எப்பவுமே பிளஸ் மைனஸ் சைனோட தான் செய்யணும் பழுதிக்கோளோட தெரிஞ்சுக்கோங்க அட் த சேம் டைம் H2 கேஸ் ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பார்த்தா 0 அப்ப +1ல இருந்து 0க்கு என்ன செய்யப்படுற இந்த ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா வைஷா இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கு சார். டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்ப ஆக்சிடேஷன் நம்பர் டிக்ரீஸ் ஆகிறதா நான் சொல்லுவோம் உண்மையில என்னண்டு ரிடக்ஷன் ஆக்சிடேஷன் நம்பர் குறைவடைகிறத நான் சொல்லுவோம் என்னண்டு ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம் அப்ப இதுவுமே ரிடக்ஷன் ரியாக்ஷன் எங்க நடக்கும்னு சொன்னால் கேதோட் நடக்கும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும்னா கேதோட் அப்ப இந்த ரியாக்ஷன் என்னத்துக்குரியது கேதோட்டுக்குரியது சரி ஓகே அடுத்தது H2O சரி H2O-ல ரெண்டு பேர் இருக்கு ஒன்று H பிளஸ் அண்ட் O2 மைனஸ் சரி இங்க எங்களுக்கு என்ன விளைவாகுது O2 O2 ஆக்சிடேஷன் நம்பர் 0 இங்க O2 ஆக்சிடேஷன் நம்பர் என்னது -2 -2ல இருந்து 0க்கு அது ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா O2ல இருக்கிற -2ல இருந்து 0 ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா என்ன இருக்கு ஓகே இன்க்ரீசஸ் பெட்டர் யூ அன்மியூட் பண்ணி கிடைக்கிறது பெட்டர் ஓகே பிரச்சனை இல்லை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதால இதைத்தான் சொல்லுவோம் என்னது ஆக்சிடேஷன் அப்ப இது ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்னு சொன்னால் ஆக்சிடேஷன் எங்க நடக்கும்னு சொன்னால் ஆனோட்ல நடக்கும் ஆக்சிடேஷன் எங்க நடக்க போது இது எல்லாமே படிக்க உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் சும்மா சொல்லி போறோம் தானே ஆனோட்ல நடக்க போகுது சரி அப்ப இதுவுமே சாதாரணமாக நீருண்ட என்ன செய்யுது மின்பகுப்பு நீருண்ட மின்பகுப்பு சரி அப்ப இதெல்லாம் என்ன செய்யுது கேதோட்டுக்கு இடத்துல என்ன உருவாகும் H2 வாயுக்கள் உருவாகி கொண்டு அனோட்டுக்கு இடத்துல என்ன செய்யும் O2 வாயுக்கள் உருவாகி கொண்டு அப்ப இது ஒரு மின்னியல் H பிளஸ் அயன்கள் இலத்திரங்களை பெற்றுதான் H2 வாயுவாக மாறுது H2O கேஸ்ல இருந்து O2 கேஸ்ல இருந்து H பிளஸ் அயன்கள் இலத்திரங்கள் சேர்ப்பது விடுவிக்கப்படுது அப்ப இது சாதாரண பேசிக்கான இயல்புல செய்வனாங்க கதைச்சு கொள்ளுவோம் சரி இதிலேயே நாங்கள் அடுத்த விஷயம் என்ன கதைப்போம்னு சொன்னால் மின்ரசாயன கலவை பற்றி கதைப்போம்னு சொன்னால் மின்ரசாயன கலவை சரி இந்த மின்ரசாயன கலவை என்பது நான் எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும்னு சொல்றேன் மின்ரசாயன கலவை என்பதை நான் எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு தனி மின்வாயலை உருவாக்கி அந்த ரெண்டு மின்வாயலையும் இணைப்பதன் மூலம் தான் நிறைய அதாவது மின்ரசாயன கலத்தை என்ன செய்யணும் என்னால உருவாக்கி ஏன் எடுக்கிறதெல்லாம் நான் என்ன செய்யணும் மின்ரசாயனம் என்ற ஒரு தனிப்பாடத்துல படிச்சுக் கொள்ளும் அப்ப உண்மையிலேயே பேசிக் கன்செப்ட் சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு எளிய மின்வாயினை உருவாக்க போறோம்னு சொன்னால் பேசிக் கான்செப்ட் சரி இப்ப இதுக்குள்ள நான் ஒரு V என்ற ஒரு கோடு சரி எப்பவுமே XY செட்டா நாங்க வச்சுக்கொண்டு இருக்கிறோம் டிஃப்ரெண்ட் என்ன செய்யும் V என்ற ஒரு கோடை நான் என்ன செய்யறது இதுல வைக்கிறேன் சரி V என்ற ஒரு மெத்தட் சும்மா வைக்கலாம் V என்ற ஒரு மெத்தட் இவரோட V என்றது ஒரு மெட்டல் சரி அப்ப இந்த மெட்டல 4 இதுல கொண்டு இமர்ஸ் பண்ணி இருக்கு அமர்த்தி இருக்கு
என்ன கண்டிஷன் சொன்னால் இந்த கண்டிஷன் வழியாக வழங்க என்ன கண்டிஷன் சொன்னால் இந்த மெட்டல் அமர்த்தி இருக்கிற சொல்யூஷன்ன்றது கன்ஃபார்மா அந்த மெட்டலின் அயன் கொண்ட கரைசலா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மெக்னீசியம் போல கொண்டு வந்து அமர்த்துறேன்னு சொன்னால் அந்த மெக்னீசியம் போல அமர்த்தப்பட்டிருக்கிற கரைசல் என்ன மாதிரி இருக்கணும்? Mg2+ அயன் கொண்ட கரைசலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் MgNO3 இருக்கலாம், MgCl2 இருக்கலாம், Mg2PO4 அப்படியே அதுல Mg2+ அயன்கள் கொண்ட கரைசலா தான் இருக்க. அது முக்கியமான விஷயம். அப்ப இதை நான் சொல்றேன், எனக்கு ஒரு நான் சும்மா சொல்றேன் இருக்குல்ல B2+8. சரி, அதே நேரம் என்ன கண்டிஷன்டா அவரு கன்சன்ட்ரேஷன் என்ன இருக்கணும்? 1 மோல்/டெசிமீட்டர் -3 1 மோல்/டெசிமீட்டர் -3 செய்ய வரும் இருக்க வரும். அப்படி இருந்தா தான் என்னால தனி மின் வாய்க்காரம், இதான் எளிய மின் வாய்க்காரம் அது தனி மின் வாய்க்காரம் செய்வாங்க. இப்படி இன்னொரு மின் வாய்க்காலத்தை நாம தயாரிச்சு ஒன்றோடு செய்வதன் இணைப்பதன் மூலம்தான் எங்களுக்கு எதை உருவாக்கி கொள்ளுவோம்? மின் ரசாயன கலத்தை செய்வோம், உருவாக்கி கொள்வோம். மின் ரசாயன கலத்தை உருவாக்கி கொள்வோம். சரி, இது விளையாட்டு சொன்னால் நீங்க எழுதிக்காட்டு. இங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்கா வைஷாக்கு? இல்ல சார், இல்ல. ஓகே, சரி, ஓகே. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஈஸி இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு என்னென்ன எளிய மின்வாய்க்கலத்தை உருவாக்குவது அப்படின்னு சொல்லி, அதாவது அது அயன் கொண்ட அது மெட்டல அது அயன் கொண்ட கரைசலுக்குள்ள அமர்த்திதான் தயாரிக்க போகும். சரி, இங்க மின்ரசாயன கலத்தை பண்ணிக்க முதல் இதுல என்னோட விஷயமே இருக்குது. அங்க என்ன நடக்குது, என்ன விஷயம் வந்து பர்பஸா நடக்கும்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்றேன். படத்தை கொஞ்சம் பெருசா இருக்கக்கூட கவனமாக படத்தை கொஞ்சம் பெருசா இருக்கோடு. சரி, ஓகே. இதை நான் என்ன வைக்கணும்னு சொன்னால் ஒரு எம் சொல்லிட்டு எம் மெட்டல் தான் கழிச்சு கொடுக்கும். அப்ப இதுல கண்டிஷன் என்ன? இவன் என்ன போகணும்? எம் என் பிளஸ் எனக்கு என்ன தெரியாது. M1+ஆ 2+ஆ 3+ஆ ஒண்ணு தெரியாது. சோ Mn+ ஈக்குவேஷன் தான் வைக்கும். எவ்வளவு இருக்கும் கன்சன்ட்ரேஷன்? 1 மோல்/டெசிமீட்டர்-3. அது மாறாது. 1 மோல்/டெசிமீட்டர்-3 என்பது என்ன செய்ய போறது இல்ல, மாற போறது இல்லை. அப்ப உண்மையிலேயே என்ன நடக்கும்னு சொன்னால் அதுல ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல வழங்கிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஈஸியா இருக்கு. இந்த கோலை கொண்டு வந்து அந்த கரைசலுக்குள்ள சேரும், அமிழ்த்துறேன். அந்த அயன்மட்ட கரைசலுக்குள்ள கொண்டுதான் சேரும், அமிழ்த்துறேன். அமிழ்த்தேக்க முதலில் என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கோலில இருந்து இலத்திரங்கள் எங்கேயாவது வலிக்கிட்டு போறதுக்கு வழி இருக்கா? இல்ல. அது விஷயம் கொள்ளணும். இதுல ஏதாவது இருக்கிற இலத்திரங்கள் வெளியில போறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா இல்லை. ஏன்னு சொன்னால் வெளியோட எந்த ஒரு இணைப்புமே இல்லை. இலத்திரங்கள் கடத்தப்பட்டு செல்வதற்குரிய எந்த ஒரு தொடர்பு கம்பிகளோ அல்லது இணைப்புகளோ எதுவுமே இல்லை. அப்ப என்ன செய்யறாரு? இதனால இலத்திரங்களை காவிக்கொண்டு போகிறார், வெளியில போயிடார், பெஸ்ட். அப்ப இவர்ல அமர்த்தின உடனே இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இவரில இருந்து அயன்கள் கரைய போகுது. அப்ப என்ன செய்ய மாட்டேன்? கரைய போகுதுன்றா போலில என்ன செய்யணும்? இலத்திரங்களை எப்படி விடுகிறது? போலில எப்படி இலத்திரங்களை விடுவித்து போட்டு இவே என்ன செய்யணும்டா அயன்களாக கரைசலுக்குள்ள இறக்கம் அடையணும். அயன்களாக கரைசலுக்குள்ள இறக்கம் அடையணும். சரி, எனக்கு என்ன தெரியாது, Mn+ஆ போடுறோம். சரி, நீங்களே சொல்லுங்க வைஷால். இந்த கரைசலுக்குள்ள இவர் போலில இலத்திரங்களை விட்டுட்டு Mn+ ஆக கரைசலுக்குள்ள இறக்கம் அடைஞ்சால் இந்த கரைசலுல என்ன நடக்கும்? கரைசலுக்கு என்ன நடக்கும்? இந்த கரைசலுக்கு என்ன நடக்கும்? கரைசலுக்கு முதல் ஆரம்பத்தில் இருந்தது என்ன சொல்லுங்க பாப்போம். Mn+. Mn+ அதுல கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும்? 1.0 mol/-3. 1 mol/-3 1 mol/-3 கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். சரி, இப்ப கோடுல என்ன செயல்பாடு நடக்குது? இந்த மெட்டல்ஸ்ல இருக்கிற அயன்கள் அணுக்கள் இலத்திரங்களை அந்த மெட்டல்ல விட்டுட்டு
அவை mn பிளஸ் n பிளஸ் ஆக செய்யுது கேரசலுக்குள்ள இறக்கம் அடையும். அப்ப இந்த mn பிளஸ் இந்த கேரசலுக்குள்ள மாறதாக இந்த கேரசலுக்கு என்னோட கேரசல்ல mn பிளஸ் இந்த கன்சன்ட்ரேஷன் என்ன செய்யும்? கூடும். கூட போகும். அப்படி கூட வாய்ப்பு இருக்கு, கூடலாமா கூடக்கூடாதா? கூடலாம். கூடலாமா? இல்ல கூடாது. கூடக்கூடாது. உண்மையிலேயே அந்த கன்சன்ட்ரேஷன் தான் என்ன செய்யணும்னா மாறாமல் போகின்றது எங்களுக்குரிய நிலைமை. அப்ப இதை என்ன செய்யக்கூடாது? இதைத்தான் நாங்க சொல்றோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இல்ல கரையிற. சரி, அதாவது இது என்ன கரைதல், கரைதலுக்கு உட்படுது. இந்த செயற்பாடு சொல்லுவோம்னு சொன்னா கரைதல். அப்ப இவன் கன்சன்ட்ரேஷன் கூட 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 பேன் என்ன பிரித்து நடக்க போகணும்னு சொன்னாங்க, இங்க இருக்கிற mn பிளஸ் அயன்கள் இங்க இலத்திரங்கள் செறிவு கூடினோன்னு இங்க இருந்து இவர் இங்க ஓடி போய் இலத்திரங்களை பெற்று இவன் என்ன செய்ய போயிடும்? இப்படி இப்ப என்ன செய்ய போயிடும்? படிவடைய போயிடும். என்ன செய்யணும்? இது டிபாசிட் ஆகும். திருப்பி என்ன செய்யணும்? டிபாசிட் ஆகும். முதல்ல என்ன செய்ய ரேஸ் பண்ணப்பட்டவங்களுக்கு கேரல் செயற்பாடு உட்படினா பேந்து கன்சன்ட்ரேஷன் கூடினோன்னு இலத்திரங்களை பெற்று என்ன செய்யணும்? நம்மளுக்கு திருப்பி டிபாசிட் ஆகி கொடுக்கும். சரி, அப்ப இதுல அவன் சும்மா இந்த கிராஃப் சும்மா பேசுறீங்க படிக்கும், பேசுறது எல்லாம் படிப்பீங்க. நம்ம சும்மா சொல்லுவாங்க இப்படி ரேட்டுக்கும் டைமுக்கு மேல செய்ய வந்தாங்க கிராஃப் நம்ம சொன்னா சாதாரண வேலை செய்யும் கிராஃப் எப்படி வரும்? ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு இவர் எவ்வளவு கரைகிறாரோ இவர் அவ்வளவு இது படிப்பார். ஆரம்பத்துல ஸ்டார்ட்ல இவர் கரைஞ்சி வார அளவு ஹையாயிரு ஒரு நிலம் பேருந்து இவர் படிகிற அளவு ஹையாயிரு. இரண்டாவது நிலம். மூன்றாவது நிலம் இவர் எவ்வளவு வாராரோ அவ்வளவு இவர் படிப்பார். மூன்றாவது நிலம். அப்ப இதுதான் சொல்லுவோம் ஆரம்பத்துல என்ன எது கூடவே இருக்கு? இது கரைதலா இருக்கும், இது படிதலா இருக்கும். இது கரைதலும் படிதலும் என்னது சமநிலை இது. கரைதல் படிதல் என்ன இருக்கும் போது சமநிலையில காணப்படும் போது இது ஒரு எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிறார். எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான் இது. இது பின்னுக்கு இருக்கு. பட் உங்களுக்கு ஒரு பேசிக்கா சொல்லிக்கிறேன். சரி, அப்ப உங்களுக்கு எப்படி ஒரு எளிய மின் ரசாயன கலத்தை உருவாக்கு, எளிய தனிமின்வாய் கலத்தை உருவாக்குன்னு தெரியும். இப்ப இவையில கொண்டு போய்தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்? மின் ரசாயன கலத்தை உருவாக்க போறோம். அப்ப மின் ரசாயன கலத்தை நாங்கள் உருவாக்குறதுக்கு ரெண்டு பேர் நான் எடுத்துக்கொள்றோம். ஒன்று யார்? எடுக்கு. இன்னொன்று யார்? செப்பு எடுக்கிறது. செப்பை நான் எடுத்துக்கொள்றோம். சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, இந்த கேரசல் என்ன கேரசலா இருக்க? அதுங்க இந்த அயன்ஸா இருக்கணும். அயன் கொண்ட கேரசலா இருக்கும். அப்ப இது என்ன இருக்கலாம்? Saturn 2 plus aqueous. எவ்வளவு கான்சன்ட்ரேஷன்? 1 mol. இந்த மைனஸ் இது என்ன இருக்கும்? அப்ப copper தானே. So Cu2 plus aqueous. இது எவ்வளவு இருக்கும்? 1 mol. 1 mol இருக்கும். இப்படியே விட்டா சரியா? இல்ல, இவையெல்லாம் இணைக்க வேண்டும். அப்ப இவைய என்ன செய்யணும்னு சொன்னா வெளி சுற்றினோடு என்ன செய்யலாம்? இணைச்சு கொள்றோம். இங்க ஒரு வோல்ட் மீட்டர். அட் த சேம் டைம் இங்க இன்னொரு ஆள் நாங்க ஒரு செயற்பாடு யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் இங்க நான் என்ன இருக்கணும்னு சொன்னால் சோல்ட் பிரிட்ஜ். சரி, என்ன சோல்ட் பிரிட்ஜ் உப்பு பாடம் கொமனா நாங்க பயன்படுத்துறது யார் பயன்படுத்துவோம்னு சொன்னால் கேசிஎல். சரி, கேசிஎல் நாங்க கொமனா பயன்படுத்திக்கணும். கேசிஎல் பயன்படுத்தலாம், NaCl பயன்படுத்தலாம். ஓகே, அது பிரச்சனை. சோல்ட் பிரிட்ஜ் பயன்படுத்திக் கொள்ளும். அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இதுல ரெண்டு விதமான கலங்களை நான் செய்ய கொண்டு வந்து இணைச்சு வச்சிருக்கு. நீங்க பிறகு படிப்பீங்க ECS சொல்லி படிப்பீங்க. ECS எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் சொல்லி படிப்பீங்க. இப்போ ஒன்றுமே யோசிக்கிறது எலக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் இல்ல. சட்டம் இங்க இருக்க, செப்பு இங்க இருக்கு.
எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல சட்டன் மேலே ஆகும் செப்புகள் வாங்க. அப்ப என்னன்னு சொன்னால் இந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ்ல மேலே இருக்கிற எத்தனால் சொல்லப்படுகிறான்னு சொன்னால் அனோட், கீழே இருக்கிற எத்தனால் சொல்லப்படுகிறான்னு சொன்னால் கேரோட். சரி, அப்போவே நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்தணும். அனோட்ல எந்த செயல்பாடு நடக்கும்? ஆக்சிடேஷன் ஓ ரிடக்ஷன் நடக்கும். எது நடக்கும்? அனோட்ல ஆக்சிடேஷன் ஓ ரிடக்ஷன் எது நடக்கும்? ரிடக்ஷன். சாரி, ரிடக்ஷன். நோ, அனோட்ல என்னது? ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன். கேத்தோட்ல என்ன நடக்கும்? அதான் ரிடக்ஷன். ரிடக்ஷன். சரி, ஓ குட். ஓகே, சின்ன விஷயம், ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ப இங்க என்ன நடக்கும்? சட்டன்ன்றது இங்க என்ன நடக்க போறோம்? ஆக்சிடேஷன் நடக்க போகுது. சட்டன் நடக்க போகுதுங்களுக்கு ஆக்சிடேஷன் நடக்க போகுது. அப்ப ஆக்சிடேஷன் நடக்க போகுதுன்னு சொன்னால் இங்க நடக்கிறது, இங்க சட்டன் சாலிட், சட்டன் கோல் இது. அப்ப சட்டன் சாலிட் ஆக்சிடேஷன் படிக்காத இவர் என்ன வர போற? சட்டன் 2 + = +2 இருக்கு. இது இந்த கோடுக்குரியது, அதாவது அனோட்டுக்குரிய தாக்கம். கேத்தோடுக்குரிய தாக்கம் என்ன நடக்க போகுது? Cu2 + aqueous plus 2 இலத்திரனை பெற்று Cu சொல்லிட்டு படிக்க போகுது. இது ரிடக்ஷன். இங்க பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் +2, இங்க ஆக்சிடேஷன் நம்பர் 0. அவை சுயாதீன நிலைகளில ஆக்சிஜன் என்னவா இருக்குன்னு சொன்னா 0 இருக்கு. சுயாதீன நிலைகளில அவை ஆக்சிஜன் என்னவா இருக்க போகுது? 0 இருக்கு. சரி, அப்ப இங்க 0 இருந்தது +2 ஆக்சிஜன் அடையில, இங்க +2 இருந்தது 0 தாழ்த்தடையில. சரி, அப்ப இது எங்களுக்கு உயர்ந்தது மின்கசாயன இயல்புக்குரியது. இந்த நீர் திரவங்கள் மின்னியலுக்குரிய சான்று சொல்லிட்டு படிக்காது. இதுல இருக்க எக்ஸ்ட்ரா விஷயங்களை சொல்லி கொடுத்து இந்த அனோட்ல இருந்துதான் கதோட்டை நோக்கி என்னோட போகுது இலத்திரன் வளர்ச்சி நடக்கும். பேருந்து படிக்கணும் சொன்னதுக்காக சொல்லி சொல்லு. இந்த திசையில அதாவது கதோட் டு அனோட் நோக்கி என்ன செய்ய போகுதுங்களுக்கு மின்பாய்ச்சி கொள்ளும். மின்பாய்ச்சி கொள்ள போகுது. சரி, இந்த உப்பு பாலம் என்பது ஏனுங்களுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சொன்னால் இந்த கலந்தாகத்தின் பூரணப்படுத்தலுக்காக. அதே நேரம் இங்க அயன்கள் இந்த செறிவு மாற்றம் ஏற்படும். அயன்கள் செறிவு ஒரு இருக்காது, கூடி குறையும். அப்ப அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் கேசிகள். இப்ப கேசிகள் நாங்க 2ஆ உழைச்சோம்னு சொன்னால் K+ Cl-. அப்ப இங்க என்ன நடக்கணும்னு சொன்னால் செட்டன் 2+ கரண்டி கரசலுக்குள்ள செட்டன் 2+ வந்துச்சுன்னு சொன்னால் என் ஆக்சிஜன் அப்ப வருதுன்னு சொன்னால் இதோட செறிவு கூடிடும். அப்ப கட்டையின் செறிவு கூடிடும். அதை குறைக்கிறதுக்காக இந்த திசை நோக்கி என்ன செய்யப்படும்? ஆன்டியன்கள் ஓடிடுங்க. இங்க Cu2+ கேன்சர் இந்த Cu2+ இல்லாம Cu என்ன செய்யப்பட போகுது? இங்க இப்படி படிவடைய போகுது. Cu படிவடைய போகுது. அப்ப Cu செறிவு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். Cu2+ செறிவு குறைஞ்சிடும். அதாவது கட்டையின் செறிவு குறைஞ்சிடும். அப்ப அதை கூட்டு மூலமா K+ திருப்பி K+ இதுல போய் செறிவு கூட்டுங்க. அதுக்காக இந்த உப்பு பாலங்கள் செய்து பயன்படுத்தப்படுது. ஓகேயா? ஓகே சார். சரி, அப்ப உண்மையிலேயே இந்த கிளம்பு தொழிற்படுகையில அனோட்டில் என்ன நடக்க போகுது? சட்டன் கிழந்து சட்டன் 2+ என்ன செய்யும்? தூண்டும். அதே நேரம் கேதோட்டுகள் என்ன செய்ய போகுது? Cu2+ அயன்கள் இலத்திரங்களை வாங்கி Cu சொல்லிட்டு என்ன செய்யுது? படிய போகுது. அப்ப இது எல்லாமே என்னத்துக்கு காரணமா தான் நடக்குது? இங்க அயன்கள் தெரியுது. அந்த அயன்கள் என்றது மின்னியலுக்குரிய என்ன இருக்குது? ஒரு சான்றாக காணப்படுது. அப்ப தேவையான மின்னியலுக்குரிய சான்றுகள் இவ்வளவு விஷயம் செய்தங்களுக்கு காணப்படுது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் சொல்லி இருக்கிறேன். பட் என்னதுக்கு நீங்க படிக்கதான் போறீங்க, ஒரு அறிவுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரச்சனையும் தெரியறதால எதுவுமே குறைய போறது இல்லை. சோ என்னென்ன விஷயம் சொல்லி ஓரளவு உங்களுக்கு என்ன செய்யும்? ஓகே, எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் சட்டன் மேலே இருக்கும், அதாவது மேலே இருக்கிற அனோட்டா தொல்படுவார், கீழே இருக்கிற அதோட்டா தொல்படுவார். அப்படி ஒரு பேசிக்கான ஒரு அறிவாட்சிகள் செய்யும். இப்போ உங்களுக்கு வந்திருக்கு அனோட்டிலே நடக்கும், ஆக்சிஜனே நடக்கும், கேரோட்டிலே நடக்கும், தாழ்த்தல் நடக்கும். ஒரு பேசிக்கான அறிவு சொல்லியிருக்கு. கிளியர் ஆகணும்? ஓம் சார். ஓகே, கிளியர்னு சொன்னா நாங்க நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? மூவ் பண்ணலாம். அவன் மின்னியலுக்குரிய சான்றுல திண்மம் பார்த்து முடிச்சாங்க. அடுத்தது திரவம் செஞ்சாச்சு, பார்த்து பிடிச்சு விட்டோம். அடுத்ததான் நாம பார்க்க போறது என்னது? வாயுக்கள். சரி, ஓகேன்னு சொன்னா சொல்றேன்.
சரி, அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது மூன்றாவது யார் இந்த நிலைகள் என்னங்க? சரி, வாயுக்கள். அப்ப இந்த வாயுக்கள்ல பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே ரெண்டு விதமான கிரிட்டிக்கல் நாங்க என்ன செய்வோம், பயன்படுத்திக் கொள்வோம். ஒன்று என்னது? ஒன்று கலோட்ரே எக்ஸ்பெரிமெண்ட், ரெண்டாவது பாசிட்டிவ் ரே எக்ஸ்பெரிமெண்ட். சரி, ரெண்டு விஷயத்தை பற்றி நாம என்ன செய்வோம், பார்த்துக் கொள்வோம். சரி, ஒன்று கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்டல், அடுத்தது பாசிட்டிவ் ரே எக்ஸ்பெரிமெண்டல். ரெண்டு விஷயத்தை பற்றி நாம என்ன செய்வோம், பார்த்துக் கொள்ளதான் போவோம். அப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கேதோடு கதிர் பரிசோதனையை பொறுத்த மட்டும் இல்லை, அங்க என்ன செய்வோம்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. சரி, ஓகே. ரெண்டு, அதாவது வாயுக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எக்ஸ்பெரிமெண்டல் தான் பார்க்க போறோம். ஒன்று என்னது கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது பாசிட்டிவ் ரே எக்ஸ்பெரிமெண்ட். இந்த கேதோட் ரே எக்ஸ்பெரிமெண்டல் ரெண்டு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஒன்று என்னது தாழ அழுத்தமும் உயர் மின்னழுத்தம். ஒன்று பயன்படுத்த வேண்டியது தாழ் அமுக்கம், அடுத்தது உயர் மின்னழுத்தம். தாளமுக்கமும் உயர் மின்னழுத்தம் ரெண்டு விஷயம் பயன்படுத்துவோம். தாளமுக்கம் எவ்வளவு நாங்க பயன்படுத்துவோம், 0.01 மில்லிமீட்டர் ரசம். உயர் மின்னழுத்தம் எவ்வளவு பயன்படுத்துவோம், 14 வோல்டேஜ், 10,000 வோல்டேஜ் செய்ய போகுது, பயன்படுத்த போகும். சரி, அதே நேரம் இப்படிதான் இதுக்கு கேலோரி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இதை பயன்படுத்தி நாங்க என்ன செய்ய போகிறோம். அதே மாதிரி பாசிட்டிவ் எக்ஸ்பெரிமெண்டலுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த கேலோரி எக்ஸ்பெரிமெண்டல் பிளாயத்தை நாங்க என்ன செய்ய போறோம், பயன்படுத்த போகும். அப்ப இங்க என்ன செய்யப்பட நேர்கதிர்கள் எப்படி உருவாக்கப்படும்னு சொன்னால், கேலோடு கதிர்கள் வாயு மூலக்கூறுகளை மோதி அடிப்பதன் மூலம் தான் என்ன செய்யப்படுது, உங்களுக்கு நேர்கதிர்கள் உருவாக்கப்பட போகுது. சரி, நேர்கதிர்கள் என்ன செய்ய போகுது, உருவாக்கப்பட போகுது. இதனால பிறகுதான் என்ன செய்ய உண்மையிலேயே பார்க்க போறோம். அப்ப இதை பற்றி பார்க்கறதுக்கு முதல் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்கிறோம்னு சொன்னால், அட்டம், அணு என்ற விஷயத்தை பற்றி பார்க்க போறோம். சரி, அணு, அட்டம். சரி, ஓகே. வைஷால் சொல்லுங்க, உங்களுக்கு அணுவை பற்றி என்ன தெரியும்? What is mean by atom? சரி, atom என்பதனால் நீங்க என்ன விளங்கிக் கொள்ளுங்க? What do you mean by atoms? ஜான் டால்டன் டெஃபினிஷன் சொல்றதா சார் இல்லாட்டிக்கு? Sorry, ஜான் டால்டன் டெஃபினிஷன் சொல்றதா? இல்ல இல்ல, நான் டெபினிஷன் நாங்க இருக்கிறது இப்போ உங்களுக்கு what is mean by atom. அணு என்றால் என்னடா நம்மளுக்கு ஜோன் டால்டன் அணு கொள்கையை கேட்கிறது. What is mean by atom? உங்களுக்கு atom என்ன சொல்வீங்க, அதான் கேள்வி. The smallest unit of matter. Okay, the smallest unit of matter, it's right. You can elaborate that answer. I need more clarification. உண்மையிலேயே atom என்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் இது, பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன செய்ய போகுது, இன்வால்வ் ஆக போகுது. ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகி உண்மையிலேயே அந்த குறித்த எலிமெண்ட், சரி, அதாவது அந்த குறித்த எலிமெண்ட் இந்த ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ், ஸ்பெசிபிக் கேரக்டர்ஸ் என்ன செய்ய போகுது, எக்ஸ்பிரஸ் பண்ற, அதாவது வெளிப்படுத்துற, பிரதிநிதித்துவப்படுத்துற, எக்ஸ்பிரஸ் பண்ற ஒரு ஆள் தான் யாரு, அட்டம். புரியுது என்ன சொல்ல வராங்கன்னு? சார். சரி, அவ என்ன சொல்றாங்க, நம்ம சிம்பிளா தமிழ்ல சொல்லணும், சிம்பிளா சொல்லி கொடுத்தா, ஒரு ரசாயனத்தை அகல எனக்கு என்ன மூலகம் மட்டும் தெரியாது. சரி, எக்ஸ் ஒய் செட் மூன்று மூலகம் இருக்கு. சரி, ஆனா மூன்று மூலகத்துக்கும் ஸ்பெசிபிக்கான என்ன இருக்கும், ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்ப அந்த ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னால், மூலகம் சொன்னா எக்ஸ் ஒய் செட் இருக்கு, உங்களுக்கு எந்த மூலகம் என்னன்னு தெரியாது. பட் அந்த மூலகத்தின் அணுக்கள் ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர்ஸை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணி. ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும், பெர்லியம் திரடு.
சரி பெர்லியத்தின் ஆன்சர் எடுத்துக்கொள்ளும். அட் த சேம் டே இந்த மேக்னீசியம் எடுத்துக்கொள்ளும். பெர்லியத்தையும் எடுக்கிறேன், மேக்னீசியம் எடுக்கும். அதே நேரம் சோடியத்தையும் எடுக்கும். சரி 3 மூலம் இருக்கு. ஆனா 3 பேர் எனக்கு எதை தெரியாது. வேணும் பின்னர் படிப்போம். அதனால சும்மா எக்ஸ்பெரிமெண்ட்லுக்காக சொல்றோம். 3 பேர் எனக்கு எதை தெரியாது. சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்யலாம்னு சொன்னால் இந்த சோடியம் ஆனது நீரோட நல்லா தாக்கப்படும். சாதாரண நீரோட நல்லா தாக்கப்படும். மெக்னீசியம் என்றது சாதாரண நீரோட தாக்கம் மந்தமானது, நடக்காத மாதிரி என்ன கருதலாம். ஆனா சுடுநீரோட செய்ய தாக்கம் அடையுது மெக்னீசியம் ஹாட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும். ஆனா பெரிலியம் சாதாரண நீரோடையும் ரியாக்ட் பண்ணாது, ஹாட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணாது. அதாவது என்னத்தோட ரியாக்ட் பண்றாங்கன்னா கொதி நீராவி ஸ்டீமோட என்ன செய்யறது ரியாக்ட் பண்ணுவோம். அப்ப சிம்பிளா யோசிப்போம், இந்த 3 எலிமெண்ட்ஸையும் ஜஸ்ட் ஒரு வாட்டர் ரியாக்ஷனான வச்சு என்னால ஐடென்டிஃபை பண்ண ஏதுமா இயலாது. சொல்லுங்க பண்ணேன். சிம்பிளா. அப்ப அதுல என்ன செய்யுது, அந்த குறித்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் அட்டம்ஸ் ஒரு ஸ்பெசிபிக்கான ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கு. அது அந்த பர்டிகுலர் எங்களுக்கு வாட்டர் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது. தட் சோடியம் என்ன செய்யுது, the reaction is quickly rapidly. But beryllium magnesium reaction is very slow down in the normal water, but in the hot water is normally react in magnesium. At the same time, the berylliums are not reacted in the water and the hot water. That's reacted only in the water stage is stream water stream. கொதிநீராவி மட்டும்தான் செய்வது தாக்கமடையக்கூடியது. சரி, அப்ப அணுகண்டா என்ன கதைக்க போறோம், ஒரு ரசாயன தாக்கத்தில பங்கு பெற்றி குறித்த மூலகத்தின் இயல்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூலகத்தின் ஃபண்டமெண்டல் யூனிட், அதாவது அடிப்படை துணிக்கையை தான் செய்யப்படும் அணுகத்தை கதைக்க போறோம். சரி, அப்ப அதோட டெபினிஷன் உங்களுக்கு ஓகே, டெபினிஷன் என்னோட சொல்லிட்டு டெபினிஷன். சரி, உண்மையிலேயே நான் சொல்லணும், ஒரு மூலகத்தின் மிகவும் சிறிய துணிக்கை அணு என்பது சரியா விளையாது. ஒரு மூலகத்தின் மிகவும் சிறிய துணிக்கை அணு என்பது சரியா விளையாது. என்ன ரீசனால விளையாது? ஏன்னா சார் குவார்க்ஸ் தான் மிகவும் சிறியதுன்னு கண்டுபிடிச்சு. ஓகே, நீங்க பிசிக்ஸை வச்சு சொல்லுங்க குவார்க்ஸ். சரி, ஓகே, நான் சிம்பிளான கேட்கிறேன். அணுவுக்குள்ளதான் என்ன இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு. ஓகே, நியூக்ளியஸுக்குள்ளதான் நாங்க படிக்கிற எலக்ட்ரான், நியூக்ளியஸுக்குள்ளதான் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு. ஓகே, அப்ப அணுதான் சிக்கன்னு சொன்னால் அவருக்குள்ள இன்னொரு ஆள் என்ன செஞ்சிருக்கீங்களா? இருந்திருக்கிறார். பட் நாங்க என்ன செய்யறோம், எலக்ட்ரானை பத்தி படிக்கிறோம், புரோட்டானை பத்தி படிக்கிறோம், நியூட்ரானை பத்தி படிக்கிறோம். இதெல்லாம் ஒரு அணுவின் அடிப்படை துணிக்கைகள் 3: புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இதையும் தவிர்த்து ஏராளமான துணிக்கைகள் காணப்படுது. மீசோன், லெப்டோன், நியூட்ரன், நியோன், இப்படி ஏராளமான துணிக்கைகள் செய்யப்படுது. எங்களை கருவுல செய்து காணப்படுது. அப்ப இவையெல்லாம் காணப்படுதுன்னு சொன்னால் உண்மையிலேயே நான் அணுவை என்ன செய்ய இயலாது, என்னோட சொல்ல இயலாது, சரியாது கதைக்கிறார். பட் நாங்க என்ன செய்யறோம், அடிப்படை துணிக்கையை தான் என்ன செய்யறோம், அது ஒரு அடிப்படை துணிக்கையை தான் அணு வந்து கதைக்கிறோம். அது இந்த இதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது, அந்த மூலகத்தின் இயல்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அடிப்படை துணிக்கையாக பேச்சுக்கொள்ளும். பட் அணுவிலும் பார்க்க மேலும் பல சிறிய துணிக்கைகளும் என்ன செய்யுது, காணப்படுது. சரி, இதெல்லாம் தெரியும். அணுகண்ட வேர்டு நான் எங்க அடைச்சிட்டோம், அதனாலதான் கேட்டுக்கொள்ளும். அந்த அணுகண்ட வேர்டு இருக்குதான், இந்த வேர்டை ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டது யார்? அணுகண்ட வேர்டை ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார்? டெமோக்ரட்டிஸ். குட். பட் அணுவுக்குரிய ஒரு ப்ராப்பரான டெபினிஷனை வழங்கி அட்டமிக் தேரியங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணது யார்? ஜான் டால்டன். சரி, குட். சரி, ஜான் டால்டன் செஞ்சது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. அதுல 4 மெயினான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அது 4மே பிள்ளைங்க செஞ்சு எங்களுக்கு படிச்சு முடிச்சுது. சரி, அப்படியே நாங்க செஞ்சது படிச்சாச்சு. அப்ப இந்த அணுவை பார்த்து படிக்கக்குள்ள இந்த அணுவுல நாங்க பத்தி படிக்க போறோம்னு சொன்னால் புரோத்திரன். சரி, நான் மேல என்ன செய்யறேன், வசதிக்காக நான் என்ன செய்யறேன், நியூட்ரனை மேல போடுறேன். நியூட்ரன், புரோத்திரன், சரி, எலக்ட்ரான். சரி, ஓகே, எலக்ட்ரான். இந்த 3 முன்னால பார்க்க
மூன்றுல இருக்கணும். இந்த ரெண்டு பேரும் யாருக்கு பொறுப்பா இருக்கணும்? ஒரு அணைவு. முதலாவது என்ன கிடைச்சுன்னு சொன்னால் இந்த மூன்று பேருமே subheading படகு. அணைவின் அணுவின் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், அதாவது ஒரு அட்டம்ஸ்ல ஃபண்டமெண்டல் பேசிக் யூனிட்ஸ். ஒமைலியா நியூட்ரன் புரோட்டான் எலக்ட்ரான் இந்த மூன்றும் சேர்ந்து இந்த நியூட்ரனும் புரோட்டானும் என்னன்னு சொன்னா ஒரு அணுவின் அணுவின் எதுக்கு பொறுப்பான மேஸுக்கு பொறுப்பான ஒரு அணுவின் திணிவுக்கு கேரமான ஆட்கள் யாருன்னு கேட்டா நியூட்ரனும் புரோட்டானும். சரி, இந்த ரெண்டு பேரும் புரோட்டானுடைய விளக்கம்னா ஒரு அணுவின் என்னதுக்கு பொறுப்பான ஆட்கள்? சார்ஜுக்கு. சார்ஜுக்கு பொறுப்பான. சரி, எப்படி சிம்பிளா படிக்கலாம், கஷ்டப்பட ஒண்ணுமே இல்ல, ஈஸியா படிக்க எல்லாமே ஈஸி, நாங்க கஷ்டப்பட்டுடும் அவ்வளவு. சரி, இந்த மூன்று பேரும் ஒரு அணுவின் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதுல நியூட்ரன் புரோட்டான் மேஸுக்கு பொறுப்பா இருக்க போறார்கள். அதே இந்த புரோட்டான் எலக்ட்ரான் சார்ஜுக்கு பொறுப்பா இருக்க போறார்கள். சரி, ஓகே. நான் ஒரு பொசித்திரன் என்ற ஒரு ஆளை கேள்விப்பட்டிருக்கேன். பொசித்திரோன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொசித்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைட் கேரியர்ஸ், அது போட்டோ லைட் கேரி பண்றது. ஓகே, அது போட்டோன்ஸ், அது இல்லை. நான் சொல்றது பொசித்திரன் என்றதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது, அது கேள்விப்படல. சரி, உண்மையிலேயே பொசித்திரன் என்றது உண்மை என்ன சொன்னோம்னு சொன்னா ஈக்குவல் டு, நான் ஏன் ஈக்குவல் போறேன்னு பேசல, இப்ப சொல்ல போறேன்னா அப்புறம் ஏன் உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு மைண்டுக்கு ஃபிக்ஸ்ட் ஆகணும்னு அதே பொருள். பொசித்திரன் என்றது எலக்ட்ரான் சாமன் சொல்றேன். ரெண்டா நான் கேட்கிறேன், எலக்ட்ரான் தெளிவு M1 என்றால் பொசித்திரன் தெளிவு எவ்வளவு? M1. சரி, இப்ப சொல்லுங்க, அப்ப என்ன சொல்லணும்னா இலத்திரண்ட திணிவுக்கு இந்த திணிவுக்கு உண்மையிலேயே நான் என்ன காய்க்கப்படுறேன் சமணம் தான். இப்ப மாத்திரம் இப்ப சொல்லணும் approximately M1. அப்ப இலத்திரண்ட திணிவுக்கு அன்னளவான திணிவுக்கு சமனா காணப்படுவதால் தான் பொசித்திரன். ஆனா அதே நேரம் வந்து என்ன தெரிஞ்சு சொன்னா எலக்ட்ரான் என்ன சார்ஜ்? எலக்ட்ரான் சார்ஜ் -1. மைனஸ் சார்ஜ் மைனஸ். அது எங்களுக்கு ரிலேட்டிவ் சார்ஜ் கேட்டா என்ன -1. நார்மல் சார்ஜ் கேட்டா மைனஸ். ஆனா பொசிட்டிவ் என்ன சார்ஜ் ஆகும் பிளஸ். அவ்வளவுதான் டிஃபரண்ட். அப்ப பாசிட்டிவான எலக்ட்ரானிக் மெட்டீரியல் கூட்டுகள் போடலாம், போட்டா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போடும். தெரியாம போய் அங்க என்ன செய்யலாம், ஒண்ணுமே செய்யலாம், பிளவி இருக்கும். என்னடா பொசிட்டிவ் என்ன ஒரு அன்னளவா அப்ரோக்சிமேட்லி என்ன இருக்கும், எலக்ட்ரான் மேஸ் அப்ரோக்சிமேட்லி சமமா இருக்கும். அப்ப இதுல தரம் என்னது? M dash அன்னளவா is equal to M1. But at the same time, electron is the minus negative charge, but positive is the positive charge. Okay? Okay. அதே நேரம் பொசித்திரனோட சரி இதை நான் எங்க படுத்துக்கிறேன். சரி, அதுக்கான பொசித்திரன் சரி. அடுத்த மீசோன் பொசித்திரன், அடுத்தது மீசோன், அடுத்தது நியூக்ளியோன், அடுத்த லெப்டோன். இப்படி எக்கச்சக்கமான வேலை செய்யணும் காலம் அப்படின்னு. சரி, இப்ப இவையெல்லாம் எங்க இருந்து விளையலாம்னு சொன்னா உண்மையிலேயே அணுப்புளவின் போது என்னது அணுப்புளவின் போது ஒரு அணு என்பது அட்டமிக் என்பது டிஸ்ட்ரோயிட் ஆகக்குள்ள எங்கள் ஒளிபடுற ஆக்கள் தான் சொல்லி கேட்கலாம் இல்லை. சரி, அப்ப என்னென்ன ஆக்கள் சொன்னோம்னு சொன்னால் அணுப்புளவின் போது என்ன செய்யப்படுறாங்க? காடலாக்கப்படும் துணிக்கைகள். எங்களோட அட்டங்கள் குறிப்பிட்ட அணுவானது டிஸ்ட்ரோயிட் ஆகும் போது எங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணப்படுற என்ன செய்யும், காடலாக எமிட் பண்ண காலத்தாக்கப்படுறது
எமிட் பண்ணப்படுற எங்கள்ட பார்ட்டிகிள்ஸ் தானே இப்படியான பொசிட்ரோன் மீசோன் நியூக்ளியோன் எலக்ட்ரோன் ஐதரசன் நியோன் அப்படி வச்சுக்கமானாங்க இருக்கு. சரி, இவத்துல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இல்ல சார். சரி, இப்ப நான் உங்களுக்கு காமனான கேள்வி கேட்குது. சரி, நீங்க படிச்சீங்களும் தெரியல, படிச்சிருக்கீங்க, மோஸ்ட்லி படிச்சிருக்கீங்க. இப்படியான அடிப்படை துணைக்கைகளோ 20க்கு மேற்பட்ட அளவு இருந்தாங்க. அடிப்படை துணைக்கையுமே இப்படியான சிறு துணைக்கைகள் இவை கேரக்டர்ல காணப்படுதுன்னு நம்ம சொல்றோம் தானே. சரி, ஓகே. அப்ப ஏன் கருவின்ற திணிவிற்கு ஒரு அணுகின்ற திணிவு ஒண்ணா கருவுக்குள்ள போகும். கருவின் திணிவிற்கு காரணமான துணைக்கைகள் எதுவும் சொல்லுங்க பார்ப்போம். நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும். நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும். ஏன் நாங்கள் அப்ப இது ஏதாவது சில பண்றது இல்லை? இவை இப்படி பொசிட்ரோன் நீசோன் நியூக்ளியோன் நெப்டோன் எக்கச்சக்கமா ஒரு கிட்டத்தட்ட 20 வகையான துணைக்கைகள் காணப்படுது சொல்றாங்க. சரி, அப்ப அவ்வளவு பேரையும் சேர்த்தா கூட நாங்களே மேச கொண்டு வந்து இதோட நாங்கள் இவை பங்களிப்பு செய்யணும் கண்டிபியூட் பண்ண முடியும் நாங்க சொல்றோம் இல்லை. என்ன ரீசனா? ஏன்னா அவன் என்ன சொல்ற மேத்ஸ் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய அளவு இருக்கு. ஓகே, குட். சரி, இவையில டோட்டலா இருக்கிற இவையில எல்லா பார்ட்டிகல்ஸ் மேசையும் நாங்க எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் அது அப்ராக்சிமேட்லி என்ன இருக்குது, ஈக்குவலுக்கு சமனா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 0.000 ஒருத்துல வரப்போம். அப்ப அதை நாங்க என்ன செய்யக்கூடிய நெக்லிஜிபிள் பண்ணக்கூடியதா இருக்குது, புறக்கணிக்கத்தக்கக்கூடியதா செய்து காணப்படுகிறது. அதனாலதான் எங்களை என்ன செய்யக்கூடியதா இருக்குது, இதுல இருந்து இவையை நாங்கள் விலத்தி போட்டு நாங்கள் ஒரு கருவின்ற திணிவுக்கு காரணமானார்கள் நியூத்திரனும் புரோத்திரன் தான். ஒரு அணுவின் திணிவுக்கு காரணமானார்கள் நியூத்திரனும். சரி, எல்லாம் முடியும். அப்ப ஏன் அணுவின் திணிவுக்கு காரணமானது எலக்ட்ரானை ஏன் நாங்கள் விடுறோம்? என்ன பிரச்சனை? அதுவும் சார் அதுவும் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் வெயிட் என்னது எடுத்து பார்க்க இதுவும் நெக்லெக்ட். அது நியூட்ரான்ஸ் வெயிட் -24 அப்படி வரும். ஆனா எலக்ட்ரான்ஸ் -28 கிட்ட வரும். ஸோ அதுவும் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். குட். சரி, குட் எக்ஸ்பிளனேஷன். அதாவது உண்மையிலேயே நான் சிம்பிளா சொல்றேன், ஒரு புரோட்டான் சரி ஒரு புரோட்டான் வெயிட் எவ்வளவுன்னு சொல்றேன். இதெல்லாம் எளிதா படிப்போம். 1.672 into 10⁻24 கிராம். அதே மாதிரி ஒரு நியூந்திரண்ட தெளிவு 1.6745 கிடைப்பாங்க, அல்லது 1.775 கிடைப்பாங்க. பிளேஸ் 1.6744 கிடைச்சாலும் ஓகே தான், அல்லது 5 கிடைச்சாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லையா? 10⁻24. ஆனால் ஒரு எலக்ட்ரன் நீங்க பார்த்தோம்னு சொன்னா 9.107 தர 10⁻22. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இந்த இடத்திரண்ட திணிவிலும் பார்க்க ஒரு புரோத்திரன் ஒரு நியூத்திரண்ட திணிவானது கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் மடங்கு பெரியதுன்னு சொன்னால் எத்தனை ஆயிரம் மடங்கு? கிட்டத்தட்ட 10,000 மடங்கு பெரியது. அப்ப இதோட ஒப்புடைய இல்ல, 10,000 மடங்கு பெருசா இருக்கல, அவையோட ஒப்புடைய இவன் என்ன செஞ்சு உள்ளாங்க புறக்கணிச்சு விடலாம். ஆனால் இலத்திரனுக்கு திணிவு இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா பிள்ளையா? பிள்ளை. கவனமா இருக்கும். நாங்க அதோட கம்பேர் பண்ணி நாங்க நெக்லிஜிபிள் பண்றமே ஒழிய அதுக்கு மேசில் என்ன செய்யலாது சொல்லிடாது. சரி, மேசில் இருந்தால சொல்லிக்கொள்ள இயலாது. கிளியரா விஷயம் விளங்குதா? ஆமாம் சார். ஏதாவது டவுட்ஸ் இல்லை இருக்கு? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? இல்ல சார். சரி, கிளியர் தானே? சரி, அப்ப இவ்வளவுதான் எங்களுக்கு பேசிக்கா ஒரு அட்டம்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அட்டம்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அட்டம்ல இருக்கிற ஃபண்டமெண்டல் பேசிக் யூனிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நியூக்ளியஸ் தெரிஞ்சிருக்க வேணும், மேசருக்கு ரிலேட்டடானது யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சார்ஜுக்கு ரிலேட்டடானது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரா நாலேஜ் பொசிஷன்ன்றது approximately equal to the electron mass, but the sign is the charges charges are different. This is minus, this is plus also, and these positron, neutron, nucleon, and electron also the small particles in the nucleus, but all the small particles weights are negligible.
because the approximately all the weight, all the small particles weights are approximately equal to the zero. Oh. That's why we are negligible this one. That's also we are negligible in the electron mass because the one proton and one neutrons are more than 10,000, 10,000, yes, 10,000 times greater mass than one electron. That's why we are negligible the electrons mass also. Right? Is that the basic? Okay, Anand? சார் கேட்கலாமா Oh, கேட்கலாமா சார் உண்டு oh, என்னண்டா சார் என்னது எங்க ஸ்கூல்ல இன்னைக்கு கேமா அந்த ஆல்பா பீட்டா கேமா ரேஸை பத்தி படிச்சினாங்க okay. அதுல வந்து சொன்னவர் கேமா வந்து லைட்ல ஸ்பீட்ல டிராவல் பண்ண முடியுது Sorry. லைட்ல ஸ்பீட் இல்ல அதாவது 3 × 10⁵ ஆனா வந்து அவர் கேமரான்றது மாரி என்ன சொல்றாங்க ஒரு மின்னால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனா ஆமாம் சார் இப்ப வந்து அது சார் சொன்னவர் என்னது ஒரு மேட்ச் உள்ள பார்ட்டிகளை வந்து என்னது அந்த ஸ்பீடு கொண்டு போயிடாது ஈக்குவலா வராதுன்னு சொன்னவர் அது எப்படி அது சார் அப்படி வராம இருக்கும் இப்ப வந்து உண்மையில நாங்க அது ஸ்பீட் தெரிஞ்சுக்கொள்ள உண்மையிலேயே அது ஒரு அசம்ஷன் தான் உண்மையிலேயே அவர் சொன்னா சரி ஏற்றணும் ஏற்றம் அதாவது திணிவுள்ள எந்த ஒரு துணிக்கையினாலும் உங்களால ஒளியின் பக்கத்துல என்ன செய்யறாரு பயணிக்கல அதாவது ஆனா சார் இப்ப என்னது ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ல இப்ப வந்து முந்தி ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் ஃபாஸ்ட் தானே ஆனா இப்ப வந்து என்னது ஸ்பேஸ் ஷிப் ஆகட்டும் சில ஃபிளைட்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பேரியரை பிரேக் பண்ணி போக கூட மாதிரி தான் இருக்குது அப்ப இன்னும் இன்ஜினியரிங் பண்ணா சவுண்ட் வெலோசிட்டி எவ்வளவு கிட்டத்தட்ட 330 m/s something 330 km/s ஆனா லைட்ல ஸ்பீட் எவ்வளவு 3 × 10⁸ m/s மீட்டர் செகண்ட் என்ன சொல்லலாம் இப்போ சவுண்ட பிரேக் பண்ணி போறதுக்குரிய சூப்பர்சோனிக் அப்படியான ஃபிளைட்ஸ் எல்லாம் ஜெட்ஸ் எல்லாம் இருக்குதான் இல்லைன்னு சொல்லிருக்கு பட் லைட் தான் இதுக்கு போறதுக்கு சொன்னா அது உண்மையிலேயே எந்த ஒரு மேட்ச் பார்ட்டிகளால இது வரைக்கும் போயிருக்கு நாங்க பொம்மலாவே கேமரா வந்து நாங்க விளைக்கிறோம் தானே கேமரான்றது ஒரு ரேடியேஷன் பார்ட்டிகல் தான் விளைக்கிறோம் கேமரா விளையாடுச்சு கேமரான்றது ஒரு சில ஒரு போட்டோன்ஸ் தானே அது ஒரு போட்டோன் துடிக்க உள்ள ஒரு ஆட்கள் தான் ஏற்று திணிவு உள்ள ஒரு ஆட்கள் அவரால் உண்மையிலேயே அவ்வளவு இதுக்கு போக மாட்டேங்கிறாங்க பட் நாங்க எடுக்கிறோம் ஒளி வேலை செய்யக்கூடியதுன்னு சொல்லி பயணிக்கக்கூடியது சொல்லி எடுக்கிறோம் அவ்வளவு அதை பெருசா கூட குழம்பிக்க வேண்டியது ஒரு அவசியம் 3 கதைகள் படி படிச்சிருப்பீங்க அல்பா பீட்டா கேமரா ரைட் சரி படிக்க முடியாது அதுலயே ஒரு சொல்லிடுவேன் அல்பான்றது என்னதுக்கு ஈக்குவலா இருக்கு அது சொல்றது அது வந்து ஹெச் இந்த அட்டமுக்கு ஆட்டம்னு சொன்னா போடும் H2 H2 plus 2 அயனா H2 plus சரி அதாவது சிம்பிளா நீங்க அப்படி ஞாபகம் வைக்க போறதா நியூக்ளியஸ் என்ன செய்யறீங்க நீங்க மறந்துடுங்க கன்ஃபியூஸ்டா H2 plus சொல்லி கன்ஃபியூஸ்டா இருக்கு சிம்பிளா படிக்கிறதுன்னு சொன்னா உண்மையிலேயே அல்பான்றது என்னது அல்பான்றது இவ்வளவு எக்ஸ்ட்ராக்ஷன் பட் நம்ம கேட்டதுக்காக சொல்றேன் உண்மையா அல்பான்றது என்னது 2 plus 4 இதான் ஓ இதுல மீனிங் என்ன இவற்றை சார்ஜை குறிக்க எடுத்துக்கொள்வோம் சரிதானே சார்ஜை கரைக்கலாம் அதே நேரம் என்னத்தை கரைக்கலாம் அட்டமிக் நம்பர் ஓமா இல்லையா இதே என்ன குறிக்க போகுது மேஸ் நம்பர் சரி இது ஒண்ணுமே தெரியல நகல் அட்டமிக் நம்பர் 10 கூடிய எலிமெண்ட் என்ன ஹீலியம் ஹீலியத்தின் இப்ப இந்த சார்ஜ் என்ன எப்படி சொல்றான் 2 plus ஓமா இல்லையா சிம்பிளா என்ன உங்களுக்கு சொல்லித்தாரு இதை விட எப்படி ஹீலியம் அட்டமிக் நம்பர் 2 மாஸ் நம்பர் 4 இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் புரோட்டான் நம்பர் ஆஃப் நியூட்ரான் எத்தனை சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் 2 எலக்ட்ரான் 2 புரோட்டான் 2 நியூட்ரான் 2 ஓமா இல்லையா இப்ப இவரா சேஞ்ச் ஆயிடுதா ஓமா இல்லையா இவரையா நீங்க எனக்கு சொல்லுங்க எலக்ட்ரான் எத்தனை புரோட்டான் எத்தனை நியூட்ரான் electron 0 proton 2 neutron 2
அப்ப இவர்ல இருந்த இலக்கம் எல்லாமே என்ன செஞ்சுட்டேன் இல்லாம போயிட்டு. இல்லாம போயிட்டு ஒரு அணு இல்ல பேசிக் நீங்க படிச்சிட்டீங்க நான் என்ன நான் படிக்க போறேன் பட் நீங்க வெளியில படிச்சிட்டீங்க அதனால கேட்கறது ஈஸியா சொல்லித்தரேன் ஒரு அணு இல்ல ரெண்டு பாட்டை நான் பிரதானமா படிப்பேன் என்னென்ன ரெண்டு பாட் ஒண்ணு என்னது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அடுத்தது ஷெல் சார். ஒன்று நியூக்ளியஸ் பாட் அதாவது நேர் பகுதி அதே நேரம் மறைப்பகுதி ரெண்டு பகுதி அதை ரெண்டு வைக்கலாம் ஒன்று கரு போகுது அடுத்தது கருவை சூழ உள்ள போகுது சரௌண்டிங் நியூக்ளியஸ் பாட் ஓமா இல்லையா ஓ. இந்த சரௌண்டிங் நியூக்ளியர் பார்ட்ல தான் ஞாபகம் உங்களுக்கு தெரியுது எலக்ட்ரான்ஸ். இப்ப இந்த He2 பிளஸ்ல இந்த பார்ட் இல்ல ஓமா இல்லையா ஓ. அப்ப He2 பிளஸ் எதை மட்டும் தான் கொண்டது நியூக்ளியஸ் தான் கொண்டு. நியூக்ளியஸ் இதால நாம சொல்லுவாங்க என்னண்டு அல்பான்றது கீழியத்தின் கேரி வந்து சொல்லுவாங்க அல்பான்றது ஈக்குவல் டு த நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம் ரைட் நோ ஓகே சிம்பிளா படிக்கணும் அதாவது நான் சொல்ல வந்த எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் தான் நான் படிக்கிற எல்லாருக்குமே நான் சொல்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் எதையுமே பாடமாக உட்படாத இருக்கும் எந்த விஷயமா இருக்கட்டும் பிசிக்ஸா இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் பயோ மேத்ஸ் என்ன பாடமாக படிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டோ ஒரு லைனோ மறந்துச்சுன்னா நீங்க அப்செட் ஆகிடுவீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க அதை எல்லாத்தையும் கொடுக்கும் சரி எவ்வளவு தீர்தான் நீங்க பாடமாக்கீங்க எல்லாம் பாடமாக்கி தெரியுமா பாடமாக்கி எல்லாம் அப்ப ஸ்கூல் சார் எங்களோட ஸ்கூல் சார் வந்து இப்ப அந்த பிசிக்ஸ் சார் வந்து எனது ஏஎல்ல வந்து ஃபுல் ஈக்குவேஷனையும் அந்த டிமென்ஷன்ஸை வந்து மெமரைஸ் பண்ண டைம் உங்களுக்கு வருமான்னு சொன்னவர். அதான் எங்களோட ஸ்கூல் சார் தான் பிசிக்ஸ்ல என்ன சொல்ற லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் இருக்கிற எல்லா ஈக்குவேஷனையும் எழுதி எங்களுக்கு தந்தவர் டியூட் மாதிரி அந்த டியூட்ல இருக்கிற டிமென்ஷனை மட்டும் மெமரைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த முதலாம் பாடம் டிமென்ஷன் செக் பண்றது அதுகளுக்கு தேவைப்படும். அது பிள்ளையே இல்லை இப்ப நான் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் டீச்சிங் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பட் நாங்கள் எங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் நான் கொஞ்சம் 70ல படிப்பிக்கிறது 70 சொன்னீங்கல்ல ஒரு 9 வருஷத்துக்கிட்ட பாருங்க சரி இப்ப நாங்களும் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கணும் தான் பாருங்க லேர்ன் பண்ணாம இல்லை பட் என்ன விஷயத்த நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க அப்படியான ஒரு வேட்டுக்குள்ள போக வலிக்கிறீங்கன்னு சொன்னா எல்லாரையும் பிரிண்ட் அடிச்சு வச்சு என்ன செய்யறது எல்லா சமன்பாடையும் வந்து பாடம் சொல்லி போட்டு நீங்க அங்க போகும்போது எந்த பிரச்சனை வரும்னு சொன்னா எந்த சமன்பாடு எதுக்கணுமா அப்பெல்லாம் போய் பெஸ்ட் வே என்னன்னு சொன்னா சமன்பாடு எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னா அந்த ஈக்குவேஷன்ஸ் ரிலேட்டடான ஒரு 10 கேள்வி நீங்க செய்தாலே ஒரு ஆட்டோமேட்டிக்கா செய்யும் ஈக்குவேஷன் செய்யும் மெமரைஸ்ல வேறுமா வராது வரும் அதுக்கு பிரிம்பா எடுத்து வச்சு என்ன செய்ய தேவையில்லை இது என்னது இப்ப நேர் போட்டி கேட்க சமன்பாடு V7 2 + 80 V7 UT வரைக்கும் அதை சொல்லி இப்படி செய்ய தேவையில்லை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை என்ன செய்ய கெமிஸ்ட்ரிக்கு தான் சொல்றேன் பாடம் மாற்ற வேண்டாம் விளங்குவோம் என்ன நடக்குது ஏன் நாங்க அப்படி சொல்றோம் என்னத்துக்காக சொல்றோம் ஏன் இது வந்தது இந்த ஆன்சர் நாங்க ஏன் எழுதுது ஒரு புலவெட்டா நீங்க யோசிங்க ஏன் இந்த ஆன்சர் தான் புலவெட்டு என்னத்துக்காக இது பிள்ளையா வந்தது அப்ப என்ன அதுக்கு ஒரு ஆன்சரை ப்ராப்பரான மெத்தட்ல படிச்சுட்டு அடுத்தது நீங்க யோசிக்க வேண்டியது இதை நான் எப்படி சரியான மெத்தட்ல போயிட்டு செய்யறது ஏன்னா டைம் சேவ் பண்ணும் சரி இவ்வளவுதான் விஷயம் நீங்க கணக்கா கஷ்டப்பட்டு ஆக ஸ்ட்ரெஸ் பண்ணி எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியா சிம்பிளா செய்யணும் ஒவ்வொரு விஷயமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா நீங்க விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்க படிக்கிறது எவ்வளவோ படிச்சாலும் நீங்க விளங்கி படிக்கிறதையோ அது உங்களுக்கு கஷ்டம் திருப்பியும் அதை படிக்க வேண்டியது அப்ப உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கும் திருப்பி ஒரே விஷயத்த படிக்க உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்ப அது எல்லாம் போயிடும் சோ இப்ப நான் அதான் சிம்பிளாக சொன்னேன் என்னது உங்களுக்கு இதை எழுதி பார்த்துட்டு உங்களுக்கு அகாடமிக் நம்பர் சொல்லியாச்சு இங்க சார்ஜ் சொல்லியாச்சு ஆகவே செய்யலாம் இப்படி எப்படி எல்லாம் சொல்ல தேவையில்லை ஒரு உலகத்துக்காக நாங்க என்ன செய்யலாம் ஒரு நீங்க எழுதி பார்த்துட்டீங்கன்னு சொன்னா இதே மாதிரி எத்தனை கேள்வி வந்தாலும் என்ன செய்யலாம் உங்களால செய்து கொள்ளக்கூடிய புரியுதா சார் நான் யூனிட் மாடல் பேப்பர் செஞ்சு பார்த்தேன் நான் கெமிஸ்ட்ரிக்கு அதுல வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் பெருசு பெருசா எழுத வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அதான்
உண்மையிலேயே அது நான் சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஃபைனல் பேப்பர்ல தான் அது படிக்க வைப்பாங்க. ஃபைனல் பேப்பர்ல ஒரு கேள்வி எழுதிச்சு, அது உங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ் விட்டுருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல மீனிங் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா அந்த கேள்விக்குரிய ஆன்சர் எவ்வளவு லைன் குறிக்கிறதா, 2 லைன் குறிக்கிறதா. ஒரு 4 லைன் விட்டுருக்கான்னு சொன்னா அவன் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் எவ்வளவு புரியுது, 4 லைனுக்குரிய ஆன்சர். அதுக்கேற்ற மாதிரி நாங்க ப்ராப்பரா எழுதி பழகுவோம். தியரியில இருக்கிற எல்லாரையும் உடனே செய்யறேன் நான் முதலாக விடைக்கிறது என்ன கேள்வி கேட்கிறானோ அதுக்கு தான் நாங்க என்ன செய்யணும் பழுதும். சரி, நீங்க இதெல்லாம் பிறகு படிப்பீங்க. நீங்க எது வரைக்கும் ஸ்கூல்ல படிச்சிட்டீங்க? நாங்க இதுவரைக்கும் தான் படிச்சுக்கிறேன் ஆல்பா அந்த. சரி, ஆல்பா வரைக்கும். அப்ப ஆல்பா வரைக்கும் போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ப்ரோத்ரன் நிலத்திரன் நியூத்திரன் எல்லாம் படிச்சிருப்பீங்க தானே? சரி, நம்ம சிம்பிளா கேள்வி கேட்கிறேன். உங்கள்கிட்ட ரதகோட் படிச்சிருப்பீங்க தானே? ரதகோட் அல்பா சிந்தலர் பிராக்டிக்கல் என்ன சார்? பொட்டாவிட்ட பரிசோதனை படிச்சிருக்கீங்க, கோல்டு எக்ஸ்பெரிமெண்ட் அதை படிச்சிருக்கீங்களா? இல்ல ரதகோட்ல படிக்கலையா? இல்ல இல்ல அதுக்கு முதல் தான் சார் இருக்கு இது. என்ன சார்? சரி, ஓகே. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சுதான் உங்களுக்கு அல்பா பீட்டா கேமா வரும். சரி, ஓகே. அப்ப நீங்க படிச்சு வரையும் சரி நான் கொடுங்க. அப்ப அதை நான் பிறகுவா நீங்க அதை படிச்ச பிறகு நான் செய்யணும். சில கேள்வி இருக்கு கிளாஸ்ல இப்படி கதைங்க கதைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ டவுட்ஸ் எல்லாம் கேளுவோம். என்ன டவுட்ஸ்னா கேட்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, தயங்காம கேளுவோம். படிக்காம செய்யலாம், போய் கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு தியரி இங்கிலீஷ் மீடியத்தை எல்லாம் தேவை இப்பதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், அது பிரச்சனை இல்லை. என்ன தமிழ் மீடியம் நம்ம எடுத்துட்டு இங்கிலீஷ் மீடியம் இப்படித்தான் வந்து எல்லாரும் இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் சேர்த்துனா அப்படிதான் படிக்கிறது. ஐ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு எனக்கு டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லி 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 கொண்டு போவேன். தேரி என்று நான் கொடுக்கல. பட் நீங்க தியரி கேட்டபடியாக நான் உங்களுக்கு தியரி நான் எப்படி செய்யறேன் செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ப்ரோக்ராம். அது ஒரு ஃபியூ வீக்ஸ் எடுக்கும். நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு என்ன செய்யுது உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி கொடுக்குறேன். சரிதானே? ஓகே, சரி. அப்ப இன்னைக்கு நாங்க எவ்வளவு ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாங்க என்ன செய்ய போறோம், என்ன படிக்க போறோம்னு சொன்னா எங்க எலக்ட்ரனுக்குரிய எவிடன்ஸ் எப்படி வந்ததுன்னு சொல்லி கெதோட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பார்த்து அது சம்பந்தமான விஷயம் எல்லாமே செய்வோம், பார்த்து முடிப்போம். நான் அடுத்த கிளாஸ்ல கெதோட்ரி சம்பந்தமான ஃபுல்லா முடிச்சு அத கெதோட்ரி எக்ஸ்பெரிமெண்டல் என்ன மாதிரி செய்யறோம், அதுக்கு பிறகு நாங்க செய்யற ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அதுல இருந்து வார என்ன இருக்குது ஒப்சர்வேஷன், அதுல இருந்து எடுக்கிறாங்க என்னது கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு த கேரக்டர்ஸ் ஆஃப் கேரோட்ரேஸ் அதோட இயல்புகளும் பார்த்து முடிச்சு அது சம்பந்தமான பேசிக் மேலதிகமான விஷயங்கள் செய்ய பார்த்து முடியும். ஒரு கிளாஸ் அவ்வளவுமே முடியும். சரி, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் டைம் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க 9:30. நெக்ஸ்ட் கிளாஸ் கம்மிங் வெட்னஸ்டே, ரைட்? வெட்னஸ்டே 9:30 ஜாயின் பண்ணுங்க. குரூப்லயே போட்டு கொள்ளுங்க. சரிதானே? தேங்க்யூ சார். ஓகே, ஓகே, தேங்க்யூ. குட் நைட்.